விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். ட்ரிபிள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. சென்னையில் வேளாண் நிதிநிலை அறிக்கை தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் நடந்து வருகிறது. கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற இருக்கிறது. பொது பட்ஜெட்டிற்கு அடுத்து வேளாண் பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டு பெறலாம். ரமேஷ், வணக்கம். வேளாண் பட்ஜெட் குறித்த கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறுகிறது. யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், என்னென்ன விஷயங்கள் குறித்து அந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்படுகிறது, கூடுதல் விவரம் என்ன? 11 அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். வேளாண் துறை அமைச்சர் வினோத், கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ், வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன், சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மதன்ராஜா, கைத்தறித்துறை அமைச்சர் விஜய் பாலாஜி, மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத், கால்நடைத்துறை அமைச்சர் கமலி, பால்வளத்துறை அமைச்சர் விஜயலட்சுமி, வனத்துறை அமைச்சர் ரஞ்சித் குமார், உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன், சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ராஜு ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த வேளாண் துறை என்பது அனைத்து துறை, குறிப்பாக பல்வேறு துறைகளை இணைத்து செயல்படக்கூடிய துறையா இருக்கிறது. கடந்த காலத்தில் திமுக ஆட்சி காலத்தில் தான் வேளாண் பட்ஜெட் என்பது கொண்டு வரப்பட்டது. அப்போது எம்ஆர் கே பன்னீர்செல்வம் 5 பட்ஜெட் தாக்கல் செய்தார். குறிப்பாக 30,000 கோடி ரூபாய் வேளாண் துறைக்காக கடந்த பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டது. இந்த முறை எவ்வளவு நிதி ஒதுக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் முக்கியமான துறையாக இந்த வேளாண் துறை இருக்கிறது. விவசாயிகள் சங்கத்தை சேர்ந்தவர்கள் பலரும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஆனால் முதன்முறையாக 11 அமைச்சர்கள் அமர்ந்து ஒரே இடத்தில் விவசாயிகளிடம் கருத்து கேட்பது இதுவே முதன்முறையாக இருக்கிறது. இன்று மாலை 3 மணிக்கு இந்த 10 அமைச்சர்களும் முதலமைச்சரோடு இணைந்து கருத்து கேட்பு ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். விவசாயிகள் சொன்ன கருத்தினை முதலமைச்சரிடம் சொல்லி அந்த இறுதிக்கட்ட வேளாண் பட்ஜெட்டை தயாரிக்கக்கூடிய பணிகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 10 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கான தண்ணீர் பற்றாக்குறை தற்போது தமிழகத்தில் ஏற்பட்டு, குறிப்பாக காவிரி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நதிகளில் தண்ணீர் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த பட்ஜெட்டில் என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்கும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த விவசாயிகள் சொல்லக்கூடிய கருத்துக்களை அமைச்சர்கள் தற்போது ஒவ்வொருவராக நோட் செய்து கொள்கிறார்கள். அதை பட்ஜெட்டில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள், குறிப்பாக அனைத்து அமைச்சர்களும் பச்சை துண்டு அணிந்து விவசாயிகளுக்கு ஆதரவாக அமர்ந்திருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. விக்னேஷ், நிச்சயமா ரமேஷ், நீங்க சொன்ன மாதிரி 10 ஆண்டுகளில் இல்லாத ஒரு வறட்சி நிலவுகிறது. இது ஒரு இக்கட்டான சூழல் அப்படின்னே சொல்லலாம். இதை எப்படி எதிர்கொள்ள போறாங்க, இவங்களோட அணுகுமுறை எப்படி இருக்கு, என்னென்ன இன்புட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க? நிச்சயமாக, அதாவது இந்த தண்ணீரை குறைவாக வைத்துக் கொண்டு விவசாயம் எவ்வாறு செய்ய வேண்டும், குறிப்பாக நெல் மட்டுமே அதிக அளவில் சாகுபடி செய்வதை தவிர்த்து குறிப்பாக மாற்று விவசாயத்திற்கு என்ன வழிமுறை, குறிப்பாக சிறுதானியங்களுக்கான விவசாய குறிப்பாக என்ன மாதிரியான மானியங்கள் கொடுக்கப்படுகிறது, அதே போல வேளாண் அக்ரி அந்த டெக்னிக்கல் வேணும் என்று பார்த்தீர்கள் சொன்னால் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் என்று ஒரு துறை இருக்கிறது. அதாவது இன்னைக்கு விவசாயத்திற்கு எங்கு பார்த்தாலும் ஆள் கிடைப்பதில்லை. அவர்களுக்கு நவீன இயந்திரங்களை மானிய விலையில் கொடுப்பதற்கான திட்டம் வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் ஒரு சில பேருக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எனவே இதில் இருக்கக்கூடிய முறைகேடுகளை தவிர்த்து அனைத்து விவசாயிகளுக்கும், பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கொண்டு சேர்ப்பது. அதே போல இன்னைக்கு மீன் பிடி தடை காலம் இருக்கும் போது மீனவர்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை கொடுக்கிறார்கள். அதே போன்று விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் விவசாயம் இல்லாத காலகட்டத்தில் அவர்களுக்கென்று ஒரு மாதந்தோறும் ஒரு இழப்பீடு தொகையை கேட்கிறார்கள். இதற்கெல்லாம் விவசாயிகள் பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். இதற்கு அரசாங்கம் சார்பில் என்ன பதில் வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். குறிப்பாக மா, பலா, வாழை உள்ளிட்ட பழங்கள் சாகுபடி எப்படி அவர்களுக்கு எந்த மாதிரியான முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். எனவே பாத்தீங்கன்னா இஸ்ரேல் நாட்டில் கடல் நீரை பயன்படுத்தி விவசாயம் செய்கிறார்கள். ஆனால் நமது நாட்டில், குறிப்பாக நமது மாநிலத்தில் அதிக அளவிலான தண்ணீர் பாத்தீங்கன்னா மழை காலங்களில போய் கடல்ல சேர்க்கிறது. இதையெல்லாம் தடுத்து தடுப்பணைகள் கட்டி விவசாயத்தை பெருக்குவதற்கான வழிமுறைகள், நவீன தொழில்நுட்பங்கள் போன்ற விஷயங்களை விவசாயிகள் எதிர்பார்க்கிறார்கள். இந்த அரசு எவ்வாறு இந்த பட்ஜெட்டை தயாரிக்கிறது, குறிப்பாக அடுத்த மாதம் 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. அதில் என்ன மாதிரியான அறிவிப்புகள் இருக்கும் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். முதன்முறையாக ஒரு இளைஞர் கும்பகோணத்தை சேர்ந்தவர் அக்ரி பட்ஜெட்டை தாக்கல் செய்வதை நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. விக்னேஷ், நிச்சயமாக ரமேஷ், வேளாண் பட்ஜெட் கருத்து கேட்பு தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். ட்ரிபிள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.